ஒரு கட்டத்தில் எதுவுமே நம்ம கூட இருக்காதுங்க. இந்த யூனிவர்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இப்போ சிரிக்கிறவங்க நாளைக்கு முறைக்கலாம். இன்னைக்கு நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் என் உயிருன்னு சொல்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் கூட அவங்க காண்டாக்டில் இருக்காது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருந்து எப்போவுமே அழியாதது, யாருனாலையும் பறிக்க முடியாத ஒரே ஒரு சொத்து நம்ம கற்றுக்கிட்ட கலை மட்டும்தான். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கலை தான் உங்கள் கூட நிற்குமே தவிர உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ லவ்வரோ இல்லை ஹஸ்பண்ட் யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன் உங்கள் குழந்தைங்க கூட உங்களுக்காக நிற்காது. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட கலை ஆகிற வரைக்கும் உங்கள் கூட நிற்குங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி தான் பாருங்களேன். என்ன போயிடும், போனால் போகட்டும். எல்லாத்தையும் இழந்து தானே நிற்கிறோம். இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ட்ரை பண்ணுங்க, ஆனதை பார்த்துக்கலாம். என்னங்க சிரிப்பாங்களா? நல்லா சிரிக்கட்டுங்க. அவங்களால சிரிக்க மட்டும்தானே முடியும். கேவலமாக பேசுவாங்களா? பேசட்டும். நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு பொண்ணு தனியாக நின்று பிஸ்னஸ் பண்ணுதுன்னா இவ்வளோ கேலி கிண்டல் விமர்சனம் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க இந்த 3 வருஷம். ஆனால் என்னை பார்த்து சிரிச்சவங்கள ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டேன். இதுதான் என்னோட முதல் வெற்றி. எல்லாருனாலையும் முடியும். 8 to 5 ஜாப் மட்டுமே நிரந்தரம் இல்லைங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. முதலீடு ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஆர்வமும் உழைப்பும் மட்டும் இருந்தால் போதும். நீங்களும் நல்ல இடத்துக்கு வருவீங்க. நம்மளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உண்மையாக ஆர்வமாக கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு போவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஃப்ரீயாக என்ன டவுட் வேணால் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.